பேசிருக்கலாமே. நீங்க இப்ப பேசிருக்கலாமே. அல்ல இவ்வளவு லோலாக்கி தானே பேசினான். இல்ல அவன் என்ன தெரியாம பண்ணிருக்கான், நீதிமன்றத்துல போய் ஜட்ஜ மாத்த சொல்லி பெட்டிஷன் குடுத்துக்கிறான். எனக்கு தீர்வு நீங்க சாதகமா கொடுக்க மாட்டீங்க, எனக்கு ஜட்ஜ மாத்தி கொடுங்கன்னுக்கிறான். அப்படியே ஜட்ஜு சுத்தி தூக்கி தலையில போட்டுருவோம். உலகத்துல எந்த அறிவாலையாச்சும் இப்படி கேட்பானா? என்ன எனக்கு எதனா ஒண்ணு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, அப்படி இப்படி கூட கேட்பாங்க. உலகத்துல ஜட்ஜ மாத்தி கூட எனக்கு ஃபேவரா தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னா ஏன்டா மன்னா யாரு அடக்கு இவனும் ஜெர்னலிஸ்ட் சொல்லி சுத்தி தெரிஞ்சா பாத்தீங்களா? நீ என்னடா உலக அறிவாளி நினைச்சிருந்து இப்படி கேட்டுரு. எனக்கு சரியா தீர்ப்பு வராது, எனக்கு ஜட்ஜ மாத்தி கொடுங்க நீங்கிறாயா, வடிவேல் காமெடி மாதிரி போட்டு உள்ள சொல்லணும். மாட்டோம் இதுக்குன்னே ஜட்மெண்ட் எப்படி வரும் தெரிஞ்சு போச்சு. எவனா இல்ல நம்மளாச்சும் கேப்போமா சொல்லு? ஜட்ஜே காண்டா இருப்பாரு. ஏன்டாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் எத்தனை கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்திருப்பேன், என்னவே நீ மாத்த சொல்றியா? இருற படம் ராஸ்கல். கடவுளே. இல்ல இவன் அந்த ரிக்வெஸ்ட பெட்டிஷனா கொடுத்திருப்பான்ல, அப்பவே அந்த ஆளுக்கு செருப்பால் அடிச்சிருக்க மாட்டானுங்க. டேய் என்னடா இது, உலக வரலாற்றுல எவனும் இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாயா? அங்க கூட என்ன பண்ணிருப்பா, சார் எடப்பாடி ஆளுமையோட ஆட்சி வருது, அப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாரு, பரவாயில்லையா அப்படின்னு இருப்பான். போறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு 2-3 நாளா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போகும்போது சீரியஸா சொல்றேன் ப்ரோ, எனக்குமே ஒரு பக்கம் காண்டா இருந்தது. அதுவும் இந்த ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனானுங்க. அதாக்கும் இதாக்கும் இப்படியாக்கும் அப்படியாக்கும் கேட்கவே கடுப்பா இருந்துச்சு. என்னடா நம்ம கட்சியும் இங்க அமைதியா இருக்கு, இவனுங்களும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறானுங்க, என்ன இருக்குன்னு. அதான் சொல்றேன்ல, இன்னைக்கு இவனுங்க மொத்தமா ஒரு கூட்டணியே வச்சாலும் நமக்கு சரியான சின்னம் சாலிடான கேண்டிடேட்டை போட்டாங்க ப்ரோ, நம்ம தனியாவே ஃபேஸ் பண்ணலாம் ப்ரோ. இவனுங்களெல்லாம் அடிச்சு சொல்றேன்னா, இனி சும்மா போய் நம்ம அதுதான் டைம் எல்லாம் வேஸ்டே பண்ண வேண்டாம், கான்பிடென்டா இறங்கலாம். ஆர்டி ப்ரோ, இதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி இந்த டிவிக்கு ஓபிஎஸ் எல்லாம் நம்ம கூட வந்தாலே அது நமக்கு பேக் ஃபேர் தான் ஆயிருக்கும். இப்ப நமக்கு கரெக்டா வந்திருக்கு, நம்ம தனியாவே அடிச்சிடலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. காலவும் நமதே களவும் நமதே, அந்த மாதிரிதான் போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். செம கான்பிடென்டா நல்ல கேண்டிடேட். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி உங்க ப்ரோ நம்ம சைலண்டே போயிட்டு இருக்கு. அதுவே ஒரு வேற மாதிரி. சைலண்ட் ஓகே. ஆர்டிபி நான் ஒண்ணே சொல்லிடுறேன். இந்த குமாரி பேசுறோம். சொல்லுங்க இல்ல இந்த டைம் லைன்ல நேத்து இருந்து எல்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. எல்லாம் என்டிஏ கூட்டணி ஆயாச்சு, தினகரன் போயிட்டாரு, தாவேக்கா தனித்து விடப்பட்டது, அப்படி இப்படி. ப்ரோ இது இந்த கம்பு சுத்துற வேலையெல்லாம் ஆன்லைன்ல மட்டும்தான். ஆனா கிரவுண்ட்ல மக்களோட மனசு எப்படி இருக்குன்னா, இவனுங்களும் சரியில்லை அவனுங்களும் சரியில்லை, 2 பேருக்கும் மாத்தி மாத்தி இவனு இப்படி கூட்டணி போட்டெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உள்ள மனக்கணக்குல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிரவுண்ட்ல அது எடுபடாது. சரியா? மக்கள் ஏன் இதே தனியா நின்று யாரும் இங்க ஜெயலலிதா எல்லாம் ஜெயிக்கலையா? மக்கள் தான். சரியா? இவனுங்க சும்மா கூட்டணி அமைச்சிட்டோம் ஓட்டு போட்டோம். இப்போ என்டிஏ கூட்டணியில யாரு சிஎம் கேண்டிடேட்னே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. சரியா? யாரு சிஎம் அத சொல்லுங்க முத என்டிஏல, அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்க, நாங்க ஓட்டு போடுறோம். என்டிஏ கூட்டணியில சிஎம் யாரு முத? இந்தியா கூட்டணி மாதிரி பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொல்லாம நின்னாங்களே, அதே மாதிரி. இதெல்லாம் விட்டு இல்ல நீங்க பாருங்க, ஆர்டிபி நேத்து முன்னாடி சாரி அமித்ஷா போடும்போது நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி நாம நேத்துக்கு நைட்டு பேசினதுதான் குமரி. அதாவது எனக்கு என்ன பரிதாபமா இருக்குன்னா, நோட்டாக்கு கீழே இருந்த ஒரு கட்சிய எதிர்ப்புன்ற பேர்ல இன்னைக்கு திமுக வளர்த்து விட்டு அவனுங்களும் இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க பாருங்களேன். ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு அந்த மொத்த கோஆர்டினேட் பண்ற இடத்துலயுமே அவனுங்க வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே இந்த மொத்த கேம்லயுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எஃபிஷியன்டான ரோல் எல்லாம் பிளே பண்ணல. ஸோ அவங்க ஒதுங்கிட்டு சரி பிஜேபி பார்த்துக்கிறோன்ட்டு ஒதுக்கிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்கே காரன் மேல கோவம் வருதோ வரலையா? ஆனா நோட்டாக்கு கீழே இருந்த கட்சியை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்து விட்டான் பாத்தீங்களா? இவனுங்களெல்லாம் இந்த மண்ணும் மன்னிக்காது. இவனுங்க இந்த கேடுகட்ட அரசியல நான் மனுஷனுங்க அந்த திமுக காரனுங்கெல்லாம். இங்க பாருங்க, இன்னைக்கு டிடிவிக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்னு இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் நீங்க வந்து ட்வீட் போடுறீங்க, இவரு இணைஞ்சிட்டாரு இன்னைக்கு பெரிய இது ஆயிர போகுதுன்னு. ஏன்னா நேத்து எல்லாம் நேத்து இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி கதறிட்டு இருந்தானுங்க, அமித்ஷா போன் எடுக்கல பேசல. ஏயா உங்க லெவலுக்கு நீங்க டிடி அளவுக்கு இறங்குனீங்கன்னா அப்புறம் யாரு மதிப்பா சொல்லுவீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? ஒரு 2% ஓட்டு வருமா ப்ரோ டிடிவினால? அதுக்கு போய் இவனுங்க பயர் விடுறானுங்க, அதுவே இருக்கான்னு தெரியாது. அதுக்கு போய் பயர் விடுறாங்க. அதுதான்
நேத்துக்கு அமைந்தது அமோக கூட்டணி மெகா கூட்டணின்னு போடுறானுங்க. டேய் ஏதோ தினகரனுக்கு யாரா 20% ஓட்டு இருக்குது மாதிரி. இப்ப இவரு அந்த கூட்டத்துல போய் இப்ப அவர் இந்த கூட்டணியில போய் சேர்ந்தவங்கனால அந்த கட்சியில இருக்க பாதி பேருமே அவங்க நரேட்டிவ் செட் பண்றானுங்க ப்ரோ. இப்ப நரேட்டிவே என்ன செட் பண்ணிருக்கானுங்கன்னா, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்றத பிரேக் பண்றதே இவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. அதாவது இது வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு கொண்டு வந்து இந்த குறுக்கால கௌசிக் வந்த கதை தான் இப்ப பிஜேபி கதை. அவன் வந்துட்டு தெளிவா இப்ப பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு நரேட்டிவ் கொண்டு போயிட்டு இருக்கான். இது எல்லாமே நம்மள மையத்துல வச்சுதான் ப்ரோ விளையாடுறானுங்க இவனுங்க மொத்தத்தும். ஐயா இன்னைக்கு நமக்கு போட்டி எவனுமே இல்லையா. இந்த சின்னம் வந்த பிறகு அத நான் சொல்றேன். எனக்குலாம் செம கான்ஃபிடன்ட் இருக்கு. நானுமே இதான் ப்ரோ சொல்றேன். இந்த பார்ட்டில சின்ன கேட்டாங்க நம்ம சின்னதை பார்த்த உடனே எனக்கு வந்து படம் வரலாம் பரவாயில்லடா, இந்த சின்ன போதும் அப்படின்னு ஓவர் சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. நான் அப்படியே பேசலாங்களா குதிச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ப்ரோ? நான் யூகேல இருந்து பேசுறேன். ப்ரோ இங்க பாரு ஐயா வணக்கம். எல்லாரும் ஜனநாயகனே மறந்துட்டாங்க போல. ப்ரோ நான் வந்து யூகேல இருந்து பேசுறேன். இந்த சிம்பிள் வந்த உடனே எங்க ஆபீஸ்ல எல்லாரும் ஏன் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. அந்த யூகே ஆளுங்கெல்லாம் என்னடா பண்றீங்க, என்னமோ இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப உற்சாகம் ஆயிட்டாங்க. வெரி ஹாப்பி. இங்கேயே ப்ரோ எங்க ஆபீஸ்லயே பெரிய ஆபீஸ் நாங்க ஒர்க் பண்றது. ஃபுல் ஃப்ளோர்ல 20-30 பேர் ஓட்டு கூட வந்துருங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஆர்டிபி குமரி இல்ல அந்த விசில் சின்னம் கிடைச்சதுக்கு நம்ம கொண்டாடுறோம். ஓகே, பிரவீன் சக்கரவர்த்தியே கொண்டாடுறாரு. ஐபிஎல் எலெக்ஷன் மொத்தமா சேர்த்து போட்டு பழக்க இந்த தடவை விசில் சும்மா சக்கரவர்த்தி வெந்த புண்ணுல வெந்நீர் ஒதுக்கி ஊத்துறாரு. ஐயா முதல் ட்வீட் அவருதுதான். நம்ம சைடுல இருந்து கூட யாரும் ஃபர்ஸ்ட் ட்வீட் போடல விசில் சின்னங்க தெரிஞ்சுன்னு. அதே ஆர்டிபி இங்க பாரு. நேத்துக்கு விகடன்ல ஆஃப் த ரெக்கார்டு ஒரு எபிசோட் பண்ணுவாங்க ஓகேவா. அதுல வந்து பேசிட்டு இருக்கானுங்க. இன்னும் வந்து அவனுங்க முடிவு எடுக்காம இருக்கானுங்க. நம்ம சைடு டிலே ஆகிறதுக்கு அவனுங்க ஒரு காரணம். அந்த மாதிரி ப்ரோ ஜேர்னலிஸ்ட் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினானுங்க ப்ரோ. கடைசி ஒரு 2-3 நாளா இந்த இதெல்லாம் ஆரம்பிச்ச உடனே ஏதோ அதுவும் இவனுக்கு எந்த எக்ஸ்டென்ட்ல போய் கதை விட்டானுங்கன்னா, அதாவது எலெக்ஷன்லயே அவர் நிக்க மாட்டாரு, வாபஸ் வாங்குறது. டே யாரா நீங்க அடுவாங்களா? ஒரு மனுஷன் கொஞ்சம் அமைதியா இருந்தோம்னா எலெக்ஷன் நிக்க மாட்டான்ற ரேஞ்சில பேசினானுங்க. அந்த பதட்டம் உனக்கே உருவாக்கிட்டானுங்க. யோ எலெக்ஷன் நிக்கிறதே பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்துருவானுங்க போல. யோ கான்பிடென்டா இருக்கும். ஆனா நீ ப்ரோ நான் திரும்பி சொல்றேன், சும்மா அங்க இங்க எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்ல கேண்டிடேட், நல்ல ஒரு எலெக்ஷன் கேம்பெயினிங் சின்ன இருக்கு, தைரியமா இறங்கி அண்ணன் ஒத்தையா நின்று அடிக்கலாம் ப்ரோ. சாம எலெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இயற்கையா எவனுக்கும் அமையாது. உண்மைதான் ப்ரோ. ஒரு பக்கம் அண்ணா போட்டோ, ஒரு பக்கம் விசில் முடிஞ்சு போச்சு. கீழே ஜனநாயகம் பிறகு பாத்துக்கலாம். ஜனநாயகம் வரப்ப நான் மாட்ட போறேன். அண்ட் பிள்ளைங்களுக்கு தெருல இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் விசில் வாங்கி கொடுக்க போறேன். நீ ஸ்பான்சரே பண்ண வேண்டாம். சொல்லுங்க ப்ரோ, யாரோ பேசுறீங்க இப்போ இன்டர் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நான் தான் அதாவது இனிமேல இன்னொரு வேர்டு சொல்றதை நிப்பாட்டிடுவாங்க. விசில் அடிச்சா கொஞ்சம் இருப்போம் போடா சொன்னா ஓயாம வந்து காதுல ஊதுறாங்க. இல்ல ப்ரோ அதான் நான் சொல்றேன். இனிமே எவனாவது ஓவரா பேசினான்னா, என்ன ஸ்பேஸா இருக்கட்டும் ஆன்லைனா இருக்கட்டும், எங்க போனாலும் ஒரு விசில் வாங்கி வச்சுக்கணும். வந்து உட்காந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். போடு ஓட்ட போடு, இல்லாட்டி விசில கேளு, அவ்வளவுதான். ப்ரோ சர்க்கார் படத்துல அண்ணா சொல்லுவார்ல இந்த மாதிரி உப்பு போட்டு சாப்பிடுறியானே. ஏன்னா மீன வண்டார் சொல்ல மாதிரிதான் இன்னைக்கு விசில் அடிச்சா குஞ்சுகள்றா. நாங்க தைரியமா சொல்லலாம். இனிமேல் எவ்வளவு சொல்லுங்க, நான் கூத்தாடி சொல்லுங்க, விசில் அடிச்சா கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு தான் 2026 இவனை விசில் அடிச்சே கருமாதி பண்ணி பால் ஊத்த போறாங்க. அவ்வளவுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் ட்ரிகர் ஆவானுங்க ப்ரோ. நான்லாம் அதுக்குதான் வெயிட்டிங். ஆர்டிபி மீட்டிங் நடத்துறாங்க, பசங்க கொடியை கொண்டு போறானுங்கன்னு இவன் ட்ரிகர் ஆனானுங்க. இனிமேல் என்ன ப்ரோ ஆர்டிபி பண்ணுவானுங்க? இன்னொரு சம்மா இருக்கு. படம் ரிலீஸ் ஆச்சும் பாருங்க, ஒரு 100 அடி கட்டவுக்கு விசில்லே மாலை போடுவாங்க.
ஐயா அண்ணனுக்கே இப்ப கட் அவுட் வச்சிட வேண்டியதுதான். அண்ணன் எங்கெல்லாம் வராரோ ஒரு பெரிய விசில் அதான் இறக்கிட சொல்றேனே, வேண்டியதாங்க. இந்த 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 அடுத்து நீ ஃபுல்லா ஃபெஸ்டிவல் டைம் எங்க போனாலும் விசில் சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது ப்ரோ. தெரிஞ்சு பாரு போலீஸ் விசில்லாம் வச்சிருப்பாங்கல்ல ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. அதெல்லாம் bad ஆ இருக்கு. சங்கடம் தான் ஐயா சங்கடம் தான். ஐயா டிராபிக் போலீஸ் பாரு, இனிமேல் பாரு அவங்களுக்கே வந்து அங்க மாத்திடுவாங்க. விசில் அடிப்பாரு. டிராபிக் போலீஸ் எல்லாம் இனிமேல் விசில் அடிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க கவர்மெண்ட்ல இருந்து. இல்ல நமக்கு விசில். அதேதான் டிராபிக் போலீஸ் விசில் அடிக்கும் போது தேங்க்ஸ் தலைவா சப்போர்ட் டிவி கேட்டு போயிடுவாங்க. இது விசில் அடிச்சாலே டிவிக்கே தான். ஆமா, நீ விசில் அடிச்சாவே டிவிக்கே தான் போ. முடிஞ்சு போச்சு. ஐயா இங்க பாருங்க, இப்பவே வந்து ஒரு 100-110 தொகுதி எழுதிட்டீங்க எங்க பேர்ல, மீதியே எழுதி கொடுத்துருங்க. தயவு செஞ்சு போயிருங்க. எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் வந்துட்டாவே போதும் ப்ரோ. ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கு போயிட்டாவே போதும். அடிச்சு நம்ம எலெக்ஷன் நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். சின்னத்தை நம்மளும் கொண்டு போய் சேர்க்க தேவையில்ல, அவங்களே கொண்டு போய் சேர்த்துறானுங்க. நீ ஸ்கூல்ல எல்லாம் பிடி மாஸ்டர் விசில் அடிச்சு தான் கூடுவாரு. ஆமா, ஸ்கூல்ல காலேஜ்ல உள்ளவங்க எல்லாம் எல்லாம் டிவிக்கே கத்த போறாங்க விசில் அடிச்ச உடனே. ப்ரோ இந்த அனில்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, வாத்தியாரா இருக்க அனில்ஸ் எல்லாம் இருக்காங்களா, இனிமேல் பாருங்க பிடி வாத்தியார்ட்ட வேணும்னா விசில வாங்கி 4 அடி அடிப்பாருங்க அசம்பிளில. ப்ரோ அதை விட ரீல்ஸ் காட்ட போறாங்கன்னு பாருங்களேன். இல்ல இப்போ குமரி ரொம்ப ட்ரிகர் ஆகுது யாருன்னு பார்த்தா, அடிக்கடி பிரஸ் மீட் கொடுக்கறது யாருன்னு பார்த்தா, ஐயா சேகர் பாபு பிரஸ் மீட் கொடுப்பாரு. அவரு பிரஸ் மீட் கொடுக்க சுத்தி நின்னு விசில் அடிச்சோன்னு வைங்களா. இல்ல ப்ரோ இப்பெல்லாம் கம்மி பண்ணிட்டான் ப்ரோ சேகர் பாபுலாம். முன்னாடி கொடுத்துட்டு இருந்தானுங்க, வந்து பெரிய இது மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. அதுவே பெரிய பேக் ஃபயர் அவனுங்களுக்கு. எங்க போனாலும் பேட்டக்காரன்றது ரவுடின்றது அப்படி மாறிடுச்சு. இப்ப பேசுறதே இல்லையா அவனுங்க வெளியே வந்து. ப்ரோ இப்ப டிஃப்ரெண்ட் இது கான்செப்ட்ல விசிலுக்கு ரீல்ஸ் போடுவாங்க பாருங்க. வேற மாதிரி இருக்கு பாருங்க, நம்ம யோசிக்காத அளவுக்கு இருக்கு. ஒரு குமரி வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்லாம் தீயா பரவுது. ஒரு நியூஸ் என்ன தெரியுமா, பெஸ்ட் எடிட்டுக்கு கண்டிப்பா நியூஸ் என்ன தெரியுமா, கொளத்தூர் தொகுதியிலேயே அவரு ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க கொளத்தூர் மக்கள். நான் கொஞ்சம் வட்ட பேசினேன், உண்மையிலே குமரி கொளத்தூர்ல இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேட்டு விசில் தாங்க ஐயா. அங்கேயே விசில் ஊதிட்டாங்க போல. அதுவும் நெட்டுக்கு சிஎஸ்கே ஸ்டேடியம்ல வெளியே எல்லாம் விசில் போட்டுன்னு இருக்கும். இப்ப எல்லாத்தையும் உட்காந்து கட்சிக்காரன் எல்லாம் உட்காந்து அழிச்சானுங்கன்னா என்ன ஆகும்? ஆமா, ஐபிஎல் வேற பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு டைம் பீரியட்ல இருக்கும். செம்மையா நம்மலாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இங்க பாருங்க சிஎஸ்கே கிட்ட போயிட்டு கெஞ்சுவானுங்க, தயவு செஞ்சு வேற பாட்டு. சன் டிவி காரன் கேட்டான் ப்ரோ, சன் டிவி காரன் சொந்தக்காரன் கேட்பான், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருந்து கேட்க போகுது. அவன் அதான் சொல்றேன், விசில் போர்டுன்றது அவனோட பிராண்டாவே ஆக்கிட்டான். இன்னைக்கு சிஎஸ்கேல இருந்து விசில் போர்டெல்லாம் பிரிக்கவே முடியாது. நீங்க ஐடென்டிட்டியே கட்சி அந்த நம்ம டீமுக்கான ஐடென்டிட்டியே போற மாதிரி ஆயிடும். இல்ல அவனுக்கு எந்த பாட்டு போட்டாலும் நம்ம தலைவர் பாடின பாட்டு, உங்க பாட்டிக்கு தான் எங்க வாக்கு அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் மனசுல வச்சுதான் பாடினாரா இல்ல தற்சமயமா அமைஞ்சதா? யோசிச்சு பாருங்க இந்த லிரிக்ஸ் எல்லாம். ஐபிஎல் நடக்கச்சமோ தல டோனி ஆதரவு பெற்ற சின்ன மிசில் ஓட்டு போடுங்க. ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கானுங்க, என்ன படம்னா அண்ணா அசினுக்கு விசில் அடிக்க சொல்லி கொடுப்பாரு, அதை எடுத்து போட்டு விட்டானுங்க. ஐயா எனக்கு இப்ப ஒரு மனம் வருத்தங்க ஐயா, சும்மாவே ஐபிஎல் எல்லாம் டிக்கெட் கிடைக்காது, இப்ப இனிமே சொல்லவே தேவையில்ல. இல்ல இந்த பிகில்ல வந்து ட்ரைனிங் கொடுப்பாருல அண்ணன், வாயில விசில் அடிச்சுட்டு அதுல ஓட விட்டுறது, இவங்க டிஎம்கே ஓட விட்டு அவர் விசில் அடிக்க இல்ல எடிட்ல நீ வேற லெவல்ல வரும் ப்ரோ. நீ வீடியோஸ் எல்லாம் பாரு. நான் அதான் சொல்றேன், இந்த கட்சி நமக்கு சின்னம் கிடைச்சது. நம்ம எனக்கு அது மட்டும் இல்ல, இந்த விசில வச்சு ட்ரோல் கண்டென்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எல்லாம் நமக்கு பிளஸ் தான் மாறும். எக்ஸாக்ட்லி விசில் ப்ரோ. நீ அதான் சொல்றேனே, இது வந்து நம்ம அந்த அந்த ஏஜ் குரூப்பையும் பாரு, எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நீ அது இதெல்லாம் நீ வந்து அவ்வளவு சீக்கிரமா தட்டி கழிச்சிடலாம் முடியாது. ஒரு மைக்கு சின்னம் ஏதாவது ஒண்ணு அது இதுனா கூட அது வேற மாதிரி. இதெல்லாம் விசில்லாம் ப்ராம்ப்ட், அதான் சொல்றேனே போட்டு எனக்கு வந்து 10 செகண்ட்ல ரீச் ஆயிடுச்சு.
இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம கட்சி இதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றத நான்லாம் எதிர்பார்க்கிறது. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி எடுத்துட்டு தான் இது போவானாயா? பண்ணிருப்பாருன்னு தோணுதுங்க. விசில்லாம் ஐயா அவரு இப்ப ஆரம்பத்திலேயே நம்ம கட்சி கொடி கலர்லாம் வச்சிருந்தாரு, நம்ம யானை சின்ன வச்சிருந்தாரு. தத்திலாம் அதே மாதிரி ஆர்டிபி ஐயா விசில் ஒரே இதுல நிமிஷம் வச்சிருந்தாரு. சின்ன தத்திலாம் வேற இப்ப ஐபிஎல் மேட்ச்க்கு சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு போவாரு எங்க ஐயா விசில் போடுன்னு. ஏங்க ஒரே நிமிஷம் குமரி, நம்ம லெப்ட் பாயிண்ட் இருக்காருல, கையில ஒரு 100 விசில ஆமா வாங்கி ஆமா வச்சு கார்ல இருந்து ரீல்ஸ் வீடியோ போட்டு இருக்காரு ப்ரோ. எப்படி எப்படி அண்ணன் வேற லெவல் பண்ணிருக்காருயா? இல்ல ப்ரோ நான் இங்க bro, கான்செப்ட் அவனுக்கு வழக்கமே இங்க பாரு, நீ சொல்றல கட்சி எப்படி கொண்டு போவா, கட்சி எப்படி கொண்டு போவா, கட்சிக்கு இதுல என்ன கான்ட்ரிபியூஷன்? மக்கள் தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆர்டிபி கட்சி என்ன இல்ல ப்ரோ, பண்ணுது? நான் சொல்றது கேண்டிடேட்டு, இந்த கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜி அதை தான் நான் சொல்றேன். சின்னம்லாம் ப்ரோ, நம்ம ஓகே பார்ட்டிக்கு ஓகே பீப்புள் கிட்ட இருக்கிற சப்போர்ட் இதெல்லாம் வேற. நம்ம அதை பத்தியே நான் பேசல. இப்ப நம்மளுக்கு இந்த கட்சி சின்னம் கரெக்டா கிடைச்சது. இதுக்கப்புறம் இவங்க எப்படி அதை, ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி மாரலி டவுனா இருந்தோம். ஏன்னா இந்த இந்த ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் சீரியஸா சொல்றேன். நம்ம கட்சியில கூட ரீக்ரியேட்லாம் பண்ண முடியாது. என்ன அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் இது. அவங்க அப்படியே கேரி பண்ணாங்கன்னா பாசிட்டிவிட்டி வேற அதான் சொல்றேன் ப்ரோ. எனக்கு இந்த மொமெண்ட்ல நீ கேட்டேன்னா எனக்கு ப்ரோ கூட்டணியே வேணான்றுவேண்ணா. அண்ணே நீ தனியா நில்லுனே, சரியான சின்னண்ணே, நீ ஒரு நல்ல ஆளை மட்டும் நீ தேர்ந்தெடு போதும். மற்ற நல்ல ஒரு எலெக்ஷன் கேம்ப் இது மேனிஃபெஸ்டோ போடு, மக்கள் வந்து உனக்கு ஓட்ட போட ரெடியா இருக்காங்க. ப்ரோ ப்ரோ இது இல்ல இன்னைக்கு கூட்டணி கட்சிங்க வந்தா கூட அவன் சின்னத்துல நிக்கிறாலும் சொல்ல மாட்டான், நம்ம சின்னத்துல தான் நிக்க போறாங்க. பாக்குறியா? அதேதான் அதேதான். எவன் வந்தாலும் ஏன் இந்த சின்னத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ஐயா, வேற எதுவும் ப்ரோ வேணாம். மக்களின் பேராதரவு பெற்ற சின்னம் உங்கள் விசில் சின்னம். மக்களின் பேர் விசில் இனிமேல் சின்னத்திற்கு எல்லாரும் காலையில எழுந்திரிச்ச உடனே விசில் வணக்கம்னு சொல்லுங்க. ஆமா, இனிமே காலை வணக்கம் கிடையாது, விசில் வணக்கம். கரெக்ட். குமரி டிஎம் பாத்தீங்களா? பார்த்தா ஐயா வேற லெவல் பண்றாரு. ஆர்டிபி அந்த போட்டோ அனுப்புற பாருங்க, ஐயோ மாஸ் பண்றாருயா. எங்க விசில கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும். ப்ரோ இனி பஸ்ல சத்தம் கேட்க போகுது. எல்லாரும் டிவிகே _விசில்னு சொல்லி டாக் போடுங்க. அப்பதான் வேர்ல்டு வைடு அது டிவிகே விசில்னு தெரியும். ப்ரோ ரோடு என்னையா வரையலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ, ரோட்ல ஃபுல்லா விசில் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விசில் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. விசில் சின்னம் தாவேக்கா. ஐயோ அப்பா, நம்ம கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தாவே எக்கச்சக்கமா இருக்கு. இனி கண்டக்டர் விசில் அடிக்கும் போதெல்லாம் டிவிக்கே கட்சியான்னு போறாங்க. சிடிஆர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஆமா, மத்த கட்சிக்காரன் பஸ்ல வந்தா ஏன் விசில் அடிக்கிறான்னு சண்டைக்கு போறான். யாரோ ஒருத்தன் புசியான விசில் அடிக்கிற மாதிரி போட்டிருக்காயா. நீங்க பாத்தீங்களா ப்ரோ? கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, இருங்க ஐயா புசியான விசில் அடிச்சு விசில் எல்லாத்துக்கும் கொடுக்குறாப்ல, இருங்க விசில் கொடுக்குறப்ப ஸ்வீட் கொடுக்குறாரு. எல்லாம் கடையில எல்லாம் கொடுக்குறாங்க. கடையில எல்லாம் போய் ஐயா வேற லெவல் ப்ரோ. அண்ணன் வந்து எஜுகேஷன் அவார்ட்ஸ்ல வந்து விசில் அடிக்க தெரியாதுன்னு அந்த பையன்கிட்ட சொன்னாரு. இப்ப எப்படி விசில் அடிப்பாரா? அண்ணி அவ்வளவுதான், அண்ணன் அடிச்சுதான் ஆகணும் விசில். அங்க இருக்க எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து அடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ரீச் எடுத்திருக்காரு, ஆனா அவர் அடிக்க கூடாதுன்னு தான் இருப்பாரு. இது வந்து எப்படி சொல்றது, நல்ல விஷயம். விசில் அடிக்கிறது வந்து சின்ன வயசுல ரீச் ஆயிடும். இல்ல எனக்கு புரியல, விசில் அடிக்கிறது என்ன கெட்ட விஷயமாங்க ஐயா? எங்க கொண்டாட்டத்துக்கு ஒரு வெளிப்பாடுங்க ஐயா, விடுங்க. இதுல இல்ல எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கண்டிப்பா இதை எடுத்து சைனை காட்டுவாப்ல ப்ரோ. இதெல்லாம் அடிச்சுதான் ப்ரோ ஆகணும். இது என்ன எலெக்ஷன் கேம்பெயின் வந்துட்ட பிறகு இது நம்ம சின்னத்தை நம்ம பண்ணாம யார் பண்ண போறா? ஆர்டிவி ப்ரோ, ஆக்சுவலி நான் நினைச்சேன் என்னன்னா, நம்ம அண்ணன் தான் இதை ஒபிஷியலா ரிலீஸ் பண்ணுவாரு, அப்பதான் இது பெருசா ரீச் ஆகும். இப்பவே ரீச் ஆயிடுச்சு ப்ரோ. அடுத்த செகண்ட்லயே ரீச் ஆயிடுச்சு. அதான் ப்ரோ, நீங்க வரது எப்ப வந்தீங்கன்னு தெரியல. நாங்க கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னோம். என்னன்னா இங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த நியூஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே அப்படி ஒரு வெல்கமிங், அப்படி ஒரு மாரலி எல்லாரையும் பயங்கரமா பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சு. அந்த சின்னமுமே வந்து ரொம்ப 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 க்ளோஸா எல்லாரோடையும் கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. நான் அதை சொல்றது நம்ம கட்சியில இப்பதான் வந்து பேசுறாங்க. இந்த 1 hour செலிப்ரேஷன், இப்ப லாஸ்ட் 1.5 hour செலிப்ரேஷன் நீங்க போய் பாருங்க. மக்களும் சரி பசங்களும் சரி வேற லெவல் செலிப்ரேட் பண்றாங்க ப்ரோ.
ஆமா இது ப்ரோ விசில் வாட்ஸ்அப் என் ஏரியால வாங்கி ப்ரோ கொடுக்கலாம் ப்ரோ. நான் லிசனர்லாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு விட்டுருங்க, ஃபேமிலில இருந்து வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸ்டேட்டஸ் வச்சு எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஓட்டு போட்டுறோம். என் ஏரியாவில இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ, கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது விசில் கிட்ஸுக்கு ஃபுல்லா கொடுத்தா அவங்க சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணன் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்படியே விசில் எடுத்துக்கிட்டே என்ட்ரி கொடுத்தாருன்னா வேற லெவல்ல இருக்கும். அண்ணன் எடுத்துட்டு தான் போனோம். ஐயா ஆண்டிபி நீங்க நான் தெரியும், நம்ம அண்ணன் வந்து பஸ்ல அப்படியே நம்ம கத்துக்கிறது பஸ்ல அப்படியே ஒரு விசில் சின்னத்தையும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லி ஒரு அண்ணனை அண்ணே அப்படியே பஸ் பின்னாடி லைட் ஒரு சின்னத்தையும் போட்டுருந்தேன். அதே மாதிரி ப்ரோ அதே நம்ம மாதிரி ஒட்ட தேவையில்ல ப்ரோ, இப்ப எல்லா வண்டியிலும் ஒட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒண்ணு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல். அதே மாதிரி மத்த நடிகர்களோட சில பேர் நம்ம அண்ணனை பிடிக்காதவங்க இருக்காங்க, அவங்க ஏதாவது கண்டென்ட் ஏதாவது போட்டா கீழே போய் அவங்க நடிகர்கள் விசில் அடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கும், எடுத்து போட்டு விட்டுருங்க. ஆனா அழுதுருவோம். பொங்கலுக்கு முன்னாடி மட்டும் வந்திருந்ததுன்னா கோலத்திலே இந்தியும் சேர்த்திருப்பாங்க விசிலியும். இந்த அதெல்லாம் தூக்கி வந்துட்டாங்க பயிலுங்க. இன்னும் தை மாசம் முடியலைங்க, இன்னும் தை மாசம் முடியற வரைக்கும் கோலம் போடுவாங்க, வந்துரும் பாருங்க. ரீல்ஸாவே வரும் எல்லாம் பாருங்க. இப்ப பயங்கரமான ட்ரெண்டிங்ல இருக்கு ப்ரோ விசில். அதுல சிஎஸ்கே வேற போட்டா ஹேஷ்டாக் விசில் போட்டு. இப்ப எனக்கு என்னன்னா டக்குன்னு அப்படியே சிஎஸ்கே ஒரு ட்வீட் போடணுமா விசில் போடுன்னு, எப்படி இருக்கும்? போட்டா ப்ரோ ஆல்ரெடி சிஎஸ்கே போட்டுருக்காங்க. இப்ப போட்டிருக்கா? ஆமா சிஎஸ்கே தான். இருங்க நான் பாக்கல சிஎஸ்கே. ப்ரோ என்ன சொல்றீங்க? யோ ஆர்டிபி டக்குன்னு தூக்கி அந்த ட்வீட்டை நான் பாக்கல. தூக்கி போட்டு விடுங்க. டிஎல் உள்ள ஐயா அவன் டிஎல் எப்பயும் சர்க்குலேட் போடுற பண்ணுங்க. மாதிரி வேற ஏதோ 100 சஃப்ராஸ் 100 இல்ல போட்டுருக்காங்க. ப்ரோ இப்ப போடல ப்ரோ, ட்வீட் எதுவுமே போடல. சஃப்ராஸ் கான் 100 போட்டிருக்கான். ஃபார்மேட்ஸ் சேஞ்ச், ஃபயர் டஸ் நாட். 100 விசஸ் ஹைதராபாத் ஃபார் சஃப்ராஸ் கான் விசில் போடு ரஞ்சி டிராஃபி. காங்கிரஸ் ஆளு பிரவீன் சக்கரவர்த்தி கூட இது பண்ணி இருக்காரு. அவர் ட்வீட் பண்ணிருக்காப்ல விசில் சின்னது. எனக்கு வரக்கானா, எனக்கு அந்த ட்வீட் காணா. ஆண்டிபி இல்ல நிறைய பேர் வந்து படுத்துட்டே ஜெயிப்பண்டா தூங்கிட்டே ஜெயிப்பண்டாடுவாளுங்க, புரியுதா? இதெல்லாம் வந்து டிவிக்கு வேற லெவல்ல நடக்க போகுது பாருங்க. அவ்வளவுதான். இந்த சின்னத்துக்கே பாதி கட்சி வந்துருவாங்க. நான் திரும்பி சொல்றேனே, எனக்கெல்லாம் இந்த கூட்டணி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கடா. தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை கட்சியும் 2 ஆளுக்கு பாதியா பிடிச்சு நின்றுக்கங்கடா. நாங்க ஒத்தையா வரோம்டா, வாங்கடா பாத்துக்கலாம்டா. இப்ப அப்படித்தான் நடந்திருக்குது. எல்லாரும் பிச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கிறது டிஎம்டிகே மட்டும்தான் இருக்குது. தேவையில்லை நமக்கு எவனும். அந்தம்மா எப்படி டிஎம்கே கூட தான் போகும். ப்ரோ நம்ம தனி ட்ராக் ப்ரோ. அண்ணன் பாலிடிக்ஸ் எப்படி தனி வழியோ அந்த மாதிரி நம்ம. ஆனா அவங்க எல்லாம் டிஎம்கே கூட போயிட்டா இன்னும் படுத்துரும். விஜயகாந்த் உயிரோட இருக்கிற வரைக்குமே டிஎம்கே கூட போய் சேரல. அதேதான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் லெட் அஸ் சீ ப்ரோ. அதான் இன்னைக்கு இருக்க பொலிட்டிஷியன் யாரு வந்து மக்களுக்காக இப்ப நிக்கிறா சொல்லு? அவனுக்கு எங்க காசு அதிகமா கிடைக்குதோ அங்க போறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க யாரு வந்து ஃபீல் பண்ண போறாங்க? மீதி இருக்க காலத்தை கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்துறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. எப்பாடே வாங்கிட்டா வந்தா என்னால பொழைக்க முடியாதுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பழைய இடத்துக்கே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ இதான் நடந்திருக்கு. பிஜேபி கவர்மெண்ட் அவங்க சைடு இருக்கிற அந்த கேஸ் அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இல்ல ப்ரோ அப்படி கிடையாது. டிடிவி எல்லாம் நம்ம கிட்ட இது பண்ணாங்க. ஆனா நம்ம தான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ. இவங்க ரிஜெக்ட் பண்ணதுங்கிறத விட இவரு நம்மளுடைய ஸ்டாண்ட சொல்லியிருப்பாரு. கிளீன் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு இருக்கிறேன், ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் இப்ப இதே பாருங்க, இது யோசிச்சு பாருங்க. செங்கோட்டையனுக்கு திறந்த கதவு இவங்களுக்கு ஏன் திறக்கல? அப்பவே நமக்கு புரிய வேணாமா? இவங்களை நம்ம தான் ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். முன்ன எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, இனிமேல் இருக்கிறது மக்களுக்காக இருக்கணும்னு சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. பட் தெரியல, யாரும் வெளியே சொல்லவும் போறதில்ல. சொன்னா அதெல்லாம் சொல்லிட்டா பெரிய எப்படி சொல்றது, பெரிய பாசிட்டிவ் அது நமக்கெல்லாம். அந்த மாதிரி ஏதாவது ஓப்பனா எவனாவது ஓப்பனா சொல்லிட்டா, அங்க போனா கிளீன் கவர்மெண்ட்னு அவர் சொல்றாரு, நம்மளெல்லாம் அதெல்லாம் முடியாதுன்னு தான் நாங்க இங்கே வந்து சேர்ந்துட்டு எவனாவது வாய விட்டானா போதும். அப்படி இல்ல அவங்கள இதே ஒரே நிமிஷம் ப்ரோ ஆதிபி நம்ம ராஜ்மோகன் அண்ணா இருக்கார்ல, அவரோட ட்வீட் மட்டும் கொஞ்சம் வாசி லைட்டா சொல்ல. என்ன அடிச்சிருக்காரு? ஹெட்போன்ல போட்டுருக்கேன், நீங்க அப்படியே பேசிட்டு இருங்களா? வேற யாராவது பின் பண்ணுங்க. சரி பேசுங்க. இல்லையா சைலண்ட் ஆயிட்டீங்க? தளபதி விஜயன் தமிழக வெற்றி கழகத்திற்கு
என் பசங்க எல்லாம் டிபிஆர் ப்ரோ மாத்திட்டானுங்க. ராஜ்மோகன் ப்ரோ தமிழ்ல அவங்க எதுவும் சைடுல போடல, இல்ல வந்து இங்கிலீஷ்ல இது தான் மாதிரி போட்டிருக்காரு. வந்து பேச மாட்டாங்க. இவரு இப்போ Okay, விஜய it's the call of the பார்க்கணும்னா whistleblower எவ்வளவு கேட்கல. standing tall against corruption. The ப்ரோ whistle sound of ஹலோ the ப்ரோ referee அவங்க calling out foul play. விசில் ப்ளோவர் விசிலை வச்சு நம்ம வந்து கரப்ஷனுக்கு எதிராகவும் சத்தம் போடலாம். அதே மாதிரி ஒரு கேம்ல ரெஃபரியும் வந்து ஃபால் பிளே ஆச்சு அப்படின்னா அதுக்கும் விசில் தான் யூஸ் பண்ணுவாரு. சவுண்ட் ஆஃப் கார்டியன் செக்யூரிங் அவர் ஃபியூச்சர், நம்மளுடைய ஃபியூச்சரை செக்யூர் பண்றதும் விசிலோட வேலை தான். ஒரு ஒரு சாதாரண மனுஷனோட மூச்சு காத்து கூட ப்ளோ பண்றது விசில் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பவர்ஃபுல் ஒரு எப்படி சொல்றது ஒரு தீர்ப்புக்காக இது பண்றத விசில தான் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாவும் இருக்கும், லவுடாவும் இருக்கும். அதே மாதிரி இக்னோர் பண்ண முடியாத ஒரு விஷயம் விசில். ஸோ ஸ்ட்ரீட்ல எல்லா ஸ்ட்ரீட்டும் எல்லா வீட்லயும் அந்த பவர் இந்த விசில் சவுண்டை வச்சு மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் எதுக்கு மோனையில அடிக்கிற மனசாச்சு தமிழ்ல போட்டிருந்தாரு இன்னும் நல்லா வசதியா இருந்திருக்கும். போடுவாங்க போல சீக்கிரத்தை போடுவாங்க. ஒரு பாயிண்ட் எடுத்து பொறுமையா டீகோட் பண்ணுவோம். பட் ஆனா நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் ப்ரோ. நிறைய ஆர்டிபி சொன்ன மாதிரி நம்ம என்னதான் வந்து பாசிட்டிவிட்டி கொடுத்தாலும் ஏன்னா நம்ம டைரக்டா வந்து இந்த ப்ரெஷர் எல்லாம் ஃபீல் பண்றது இல்ல. யாரோ ஒருத்தர் சொல்றது மூலியமா காதுக்கு வருது, அப்படிதான் இப்போ நடக்கிற விஷயங்களை பாக்குறோம். ஆனா டைரக்டா அந்த இடத்துல ஒருத்தர் வந்து படுற கஷ்டத்தை நம்மளால ஃபீல் பண்றது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கூட எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும் ஓரளவுக்கு, நம்ம ஓகே தான் அக்செப்ட். ஆனா அந்த பார்ட்டில லைஃப் எல்லாம் விட்டு மக்களுக்காக பண்ணணும்னு வந்து நிற்கும் போது ராஜ்மோகன் இடத்தையே பாருங்களேன், என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஏடா எல்லா வழியுமே முளைக்கிறீங்கடா, ஒரு கேம்பெயின் பண்ண விட மாட்டீங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்த விட மாட்டீங்க, ஒரு இதெல்லாம் பப்ளிக் கேதரிங் பண்ணுவோம், எல்லா இடத்துலயும் முட்டுக்கட்ட போறாங்க. ஓகேவா? ஆனா இந்த சின்னன்றது நம்மளை விட இன்னைக்கு நம்மளுடைய கட்சியில இருக்க பெரிய மாநில நிர்வாகிகள் இருக்கட்டும், ஒரு நிர்வாகிகளுக்குமே பெரிய பூஸ்ட் தான் ப்ரோ. ஒரு கிரவுண்ட் லெவல்ல பெரிய கான்பிடன்ஸ் எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்லுவாருல்ல, எதிர்கட்சிக்காரன் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறவனா அதைத்தான் பண்ணுவான். அதெல்லாம் நம்ம இது பண்ணி வந்துருவோம். இதை மட்டும் புடிச்சிட்டாவே போதும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். வந்துச்சு ப்ரோ. இதெல்லாம் சரியான பாசிட்டிவ் நோட் ப்ரோ. நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு முடக்குறானுங்க. என்ன ப்ரோ செவர்ல வரைய ஆரம்பிச்சுட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வெயிட் பண்ணது அதுக்காக தான் நினைக்கிறேன். எல்லார்கிட்டயும் மக்கள் கிட்ட போய் பேசுறாங்க. பட் விசில் இந்த மாதிரி ஒரு சின்னத்தை கொடுத்துட்டு அந்த சின்னத்தை வச்சு எங்களுக்கு பண்றதுக்கு போதும்னு சொல்லி எல்லா சைட்ல இருந்தும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவங்களும் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க ரொம்ப. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மாநாடு போட்டா வேலை முடிஞ்சது. 2 மாநாடு அங்கங்க ஒரு இப்போ ஈரோடு நடந்த மாதிரி ஒரு 5 இடத்துல நடந்தா போதும், முடிஞ்சு.